நம்ம லெவல்ஸ்லாம் பார்த்துங்க, இன்ட்ரோடே லெவல்ஸ். ஸோ இன்றைக்கான லெவல்ஸ் இதுதான் கொடுத்துருந்தேன். இதெல்லாம் பாருங்க, பக்கமே கொடுத்துருப்பேன். ஏன் கொடுத்தேன்றது இப்போ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று பக்கமே கொடுத்தனால நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி போயிருக்குன்னுட்டு அகைன் ரீட்ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் போகுது. ஸோ இதை உடைச்சா மட்டும்தான் அப்படின்னா, இன்றைக்கி ஓப்பனிங்கை வந்து கீழே உடைச்சிட்டு ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் ஆகலை, நேற்று க்ளோஸையும் உடைக்கலை. அப்போ மார்க்கெட் வந்து அப்ஸ்ட்ரெண்டு தான், அப் சைடு தான் போகணும். ஸோ இப்போ அப் சைடு போய் இருக்குது. இதே இண்டெக்ஸில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம லெவல்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துருங்க. நான் இன்றைக்கி எதுவும் ஏடிஎல்லாம் ஒர்க் பண்ணல, வெறும் பிரேக்கிங் பாயிண்ட் மட்டும்தான் பண்ணேன். ஸோ நான் என்ட்ரி எடுத்தது இது ஒன்று, அப்புறம் இதில் ஒரு ஸ்டாப் லாஸ், இதில் 2 என்ட்ரி, இதில் ஒரு ஸ்டாப் லாஸ். என்ட்ரி எங்கே எடுத்தேன், எங்கே டார்கெட் வச்சுருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதே மாதிரி என்னோடய பிரேக்கிங் பாயிண்ட் லெவல் என்ட்ரி கொடுத்துட்டு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இதை நான் போட்டுட்டு போய் படுத்துட்டேன், முடியல. சரி, மார்க்கெட் என்ன கண்டிஷன் இருக்குன்னு சாப்பிடலான்னு வந்தேன், அதனால இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ அருமையாக ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை